மனிதர்களில் பேராசைகள் ஏதுமின்றி தனக்கு இது போதும் என்ற மனநிறைவு அடைகிறவர்கள் அரிதினும் அரிது. உனது ஆசை என்ன என பொதுவாக யாரிடமாவது கேட்டால் சொகுசான கார், பெரிய பங்களா, தங்க வைர நகைகள், விதவிதமான ஆடைகள், கோடி கோடியாக பணம், எஸ்டேட், தோட்டம், பண்ணை வீடு, இன்னும் வெளிநாட்டில் ஒரு தீவு வேண்டும் என்று கூட பட்டியலிடுவார்கள். ஆனால் ஆண்டாள் இவற்றில் ஒன்று கூட கேட்கவில்லை. அவளது பட்டியலில் இதெல்லாம் இல்லை. அவர் பட்டியலே வேறு. அதை படிப்போமா? மணிவண்ணா, இம்மார்கழி நீராட எமக்கு எம் முன்னோர்கள் செய்த நெறிகளின்படி உனக்கு என்ன வேண்டும் என நீ கேட்டால் இதோ இதுதான் என் தேவைகள். உலகம் அதிர முழங்கும் உன் பாஞ்சசன்யம் போல பெரும் ஒலி தரும் பறைகள் வேண்டும். பல்லாண்டு உன்னை போற்றி பாடிட ஓதுவார்கள் வேண்டும். அழகிய விளக்குகள் வேண்டும். கொடிமரங்கள் வேண்டும். அக்கொடிமரத்தில் கட்டிட வெண் சீலைகள் வேண்டும். ஆலிலை கண்ணா, இவையெல்லாம் எமக்கு நீ அருளினாலே போதும். அவ்வளவுதான். பாருங்கள், இப்பட்டியலில் சராசரி மனிதனின் ஒரு ஆசை கூட இருக்காது. ஆண்டாளின் ஒரே ஆசை கண்ணன் மட்டும்தான். தனக்கு கிடைக்கும் பெரும் செல்வத்தையும் புகழையும் விட கண்ணனை புகழ்ந்து பாடிட இந்த பொருட்களை எமக்கு கொடுத்தாலே போதும் என்கிறார் நாச்சியார், மிக சிம்பிளாகவும் ஹம்பிளாகவும். திருப்பாவை 26ஆம் நாள் பாடல். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய்.